எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சட்டுன்னு தொண்டை வலி சளி பிடிக்காமல் இருக்க முன்னாடியே ப்ரிவென்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பொடியை நம்ம தயார் பண்ணி வச்சுட்டா நிறைய விதமாக நம்ம யூஸ் பண்ணி சளியெல்லாம் பிடிக்காமல் சளி பிடிக்காமல் தொண்டை வலி இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம். இது எப்படி செய்யலாம்னு சொல்லி காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆளுங்கிற ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் நான் போடுற புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போ நம்ம தயாரிக்க போகிற பொடி இம்யூனிட்டி பூஸ்டர், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அளிக்கக்கூடிய பொடின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தொண்டை வலி சளி இருமல் பல்வலி எல்லாத்துக்குமே இந்த பொடி ரொம்பவே உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பங்கு கிராம்பு எடுத்துட்டுருக்கேன், ஒரு பங்கு மிளகு, ஒரு பங்கு மஞ்சள் பொடி எடுத்துட்டுருக்கேன். கிராம்பையும் மிளகையும் மிக்சியில் பொடி பண்ணிக்கணும். இஞ்சியை தோல் எடுத்து ஜூஸ் பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். இது எப்படி மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம பொடி பண்ணி வச்ச மிளகு கிராம்பு ஒரு ஸ்பூன் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அரை ஸ்பூனுக்கு மஞ்சள் பொடி, ஃபஸ்ட்டு நான் ஒரு ஸ்பூனுக்கு கிராம்பு மிளகு சேர்ந்த பொடி எடுத்துக்கிறேன். இது கூட அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது எந்த விதமாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு டைப்பு நம்ம இந்த மிளகு கிராம்பு மஞ்சள் பொடி அந்த மிக்ஸை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஒருத்தருக்கு ஒரு பிஞ்ச் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி நான் 4 பேருக்கு கலக்க போகிறேன் அப்படின்னா 4 பிஞ்ச் எடுத்துட்டு இருக்கேன். இது கூட நம்ம இஞ்சி ஜூஸ் சேர்க்கணும். இஞ்சி ஜூஸ் எடுத்துன்னுட்டு அதே ஸ்பூனால் நம்ம எல்லாமே ஒரே மாதிரி அளவில் ஸ்பூன் யூஸ் பண்ணணும். ஒரு 2 ஸ்பூன் நான் சேர்க்குறேன். இது கூட ஒரு 1லேருந்து 1.25 ஸ்பூன் நம்ம தேன் கலந்துன்னுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து நம்ம சாப்பிட்றப்ப கீழே விழுறது கூட நமக்கு சான்ஸ் உண்டு. இந்த காஃப் சிரப்பில் ஒரு சின்ன குப்பி கொடுப்பாங்க இல்லையா, அதில் போட்டு பாருங்க கரெக்டாக ஒரு ஸ்பூன் 5 ml கிட்டத்தட்ட வரும். இது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இது பெரியவங்க எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி நீங்கள் காத்தாலியோ ராத்திரி எந்த டைமில் வேணால் எடுத்துட்டாலும் எந்த டைமில் எடுத்துட்டா உங்களுக்கு உடம்புக்கு செட் ஆகுதோ அது மாதிரி நீங்கள் டெய்லி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிறப்ப நமக்கு சளி பிடிக்காம ப்ரொடெக்ட் பண்ணுது இந்த மிளகு அந்த கிராம்பு மஞ்சப்பொடி எல்லாமே. அதனால் அவசியம் டெய்லியுமே இது எடுத்துக்கிறது உங்களுக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அந்த குப்பியும் நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு காஃப் சிரப்பில் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு லிட் அளவு போட்டதே கொடுப்பாங்க. இந்த மாதிரி எடுத்துன்னுட்டு நான் ஒரு ஸ்பூன் போட்டு அது 5 ml இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அந்த அளவில் நான் வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு எல்லாருமே கொடுப்பேன். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அடுத்தது இன்னொரு விதமாக எப்படி இதை எடுத்துக்கலாங்கிறத காமிக்கிறேன். ஒரு கிளாஸ் எடுத்துன்னுட்டு, கிளாஸோ இல்லை உங்களுக்கு ஸ்டீல் டம்ளாரோ எடுத்துன்னுட்டு வெந்நீர் எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் ஒரு மாதிரி தொண்டை கரகரப்பாக இருக்குது, நம்ம ஏதாவது சூடாக குடித்தா தேவையில்லாங்கிறப்ப பொதுவாக வெந்நீர் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த வெந்நீரோட ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி வெந்நீர் எடுத்துட்டு இதே பொடி அந்த மஞ்சள் கிராம்பு மிளகு இந்த பாருங்க இந்த அளவுக்கு ரொம்ப கொஞ்சமாக 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக எடுத்துன்னுட்டு இதை தண்ணியில் சேர்த்துக்கணும். அடுத்தது இஞ்சி சேர்க்கணும். இஞ்சிக்கு அப்புறம் ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் ஜூஸ், கொட்டையெல்லாம் எடுத்துட்டு ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் இது மாதிரி புழிஞ்சுன்னுட்டு இதுக்கு நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம், இப்போ நான் தேன் சேர்க்க போகிறேன். சுகர் மட்டும் சேர்த்துடாதீங்க. இப்போ நான் அதில் தேன் ஆட் பண்ணி இந்த மாதிரி சூடாக உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவையாக நீங்கள் குடிச்சிங்கன்னா அந்த தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்கும். சளி பிடிச்சிருந்தாலும் உங்களுக்கு சீக்கிரம் ரெக்கவர் ஆகும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். அடுத்தது குழந்தைகளுக்கு இந்த மாதிரிலாம் நம்ம கொடுத்தா அவங்க சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு அந்த மிளகு கிராம்பும் சேர்ந்துக்கணும், கொஞ்சம் நல்லது அந்த டேஸ்டாக இருக்கணும் அப்படின்னா 1 டம்ளர் பால் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சூடு பண்ணி பால் எடுத்துக்கோங்க. இது கூட நான் இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் பாருங்க இந்த பொடியை இதே மாதிரி 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக ஒருத்தர் சாப்பிடுதுன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு தாராளமாக இருக்கும். இது கூட ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம இந்த ட்ரிங்க்ஸ் இருக்கணும் அப்படின்னா பாதாம் பருப்பை நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஒரு அரை ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் இதை சேர்த்துக்கலாம். இதோட நம்ம இதே மாதிரி திருப்பி சொன்ன மாதிரி வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை தேன், இல்லை இப்போ நான் சேர்க்க போகிறது தேன் ரொம்ப உடம்புக்கு நல்லது. குழந்தைகளுக்கு இந்த மாதிரி இம்யூனிட்டி பவர் அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு சாப்பிட்ற அளவுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கணும். அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி பாலில் கலந்து கொடுங்க. இன்னும் சொல்லப்போனால் யாருக்காவது உடம்பு முடியல அவங்க ரெக்கவர் ஆகி வராங்க அப்படின்னா காஃபி டீ குடிக்கிறப்ப ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா
அவங்க சீக்கிரம் வந்து நார்மல் லைஃபுக்கு வருவாங்க. இது ரொம்பவே உங்களுக்கு 3 விதமாக இப்போ நான் காமிச்சிருக்கேன். அடுத்தது இன்னொரு ரெமெடி இதே பொடியை வச்சு எப்படி யூஸ் பண்ணலாங்கிறதையும் காமிக்கிறேன். அடுத்தது இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, பல்வலி, பல் கூச்சம், அப்புறம் சொத்த பல் இருக்கு, பூச்சிப்பல் அப்படின்னா டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி ஒரு இமீடியட்டாக ஒரு ரெமெடி வேணும் அப்படின்னா இதை அவசியம் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. 1/2 hourல நமக்கு வந்து ரிலீஃப் ஆகுது அந்த வலியிலேருந்து. இது எப்படி யூஸ் பண்ண அப்படின்னு சொன்னால், ஒரு பிஞ்ச் எடுத்துக்கோங்க. எடுத்துனுட்டு அதே அளவுக்கு நீங்கள் உப்பு ஒரே ஒரு பிஞ்ச் எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினுட்டு, எந்த இடத்துல உங்களுக்கு பூச்சிப்பல் இருந்தால் அந்த இடத்துல வைங்கோ. ஏதாவது வந்து ஈறுகளில் வந்து உங்களுக்கு வலி, பல் ஈரில் இல்லைன்னா பல் கூச்சம், எந்த இடத்துல பல் கூச்சமோ இதை எடுத்து அந்த இடத்துல அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணால் உங்களுக்கு டக்குன்னு உமிழ்நீர் சுரக்கும். அதை உடனே நீங்கள் வந்து துப்பிடாமல், நம்ம எப்படி வந்து அந்த மவுத் வாஷ் எப்படி நீங்கள் ஒரு 20 நிமிஷம் வச்சுட்டு இருப்பீங்களோ அதே மாதிரி இந்த பொடியை அப்ளை பண்ணிவிட்டு அந்த உமிழ்நீரோட ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த எச்சில் துப்பிடலாம். 1/2 hourல உங்களுக்கு வந்து நல்ல அந்த பல் கூச்சமாக இருந்தாலும் சரி, பல் வலியாக இருந்தாலும் சரி, நல்ல உங்களுக்கு ரெமெடி உடனே க்யூர் ஆகுது. அதுக்கப்புறம் நீங்கள் டாக்டர்கிட்ட போகலாம். இது அவசியம். நீங்கள் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க, வயசானவங்க தான் இப்போ அடிக்கடி வந்து பல் கூச்சம் நிறையவே வரும். அதுமாதிரி பல் ஃபுல்லாகவே உங்களுக்கு கூச்சமாக இருக்குது அப்படின்னா இதை பேஸ்ட் அப்ளை பண்ணுற மாதிரி இன்னும் கொஞ்சம் பொடியை கூட வச்சுன்னுட்டு பேஸ்ட் அப்ளை பண்ணுற மாதிரி எல்லா பல்லுடைய ஈறுகள் பகுதியிலலாம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த எச்சில் துப்பிட்டு ஒரு வெந்நீர் குடிச்சிங்கன்னா ஒரு 1/2 hourல உங்களுக்கு நல்ல ஒரு நிவாரணமாக இருக்குது. இதை அவசியம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க வீவர்ஸ். நம்ம வீட்டில் அஞ்சரைப்பட்டியில் இருக்கிற ஒரு கிராம்பு, மிளகு, மஞ்சப்பொடியை வச்சுட்டு உங்களுக்கு விதவிதமாக நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிறதே வெந்நீரில் எப்படி எடுத்துக்கலாம், பால் எப்படி எடுத்துட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், தேனில் எடுத்துட்டு எப்படி சாப்பிடலாம், பல்வலிக்கு உங்களுக்கு இந்த பல் கூச்சத்துக்கு இந்த பொடி எப்படி உங்களுக்கு உபயோகமாக இருக்குது அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. இதை வந்து யாருக்கு தேவையாக இருக்கோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ வீவர்ஸ்.